சமந்தாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் நாக சைத்தன்யாக்கும் பொன்னியின் செல்வன் பட நடிகை ஷோபிதா துலிபாலாக்கும் கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. நாகார்ஜுனாவும் அவருடைய மகனோட நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசும்போது, சமந்தாவை விட்டு என்னுடைய மகன் நாக சைத்தன்யா பிரிஞ்சதுல ரொம்பவே மனமுடைஞ்சு போயிட்டான். இப்போ ஷோபிதா அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க என்கேஜ்மெண்ட்டை சீக்கிரம் பண்ணிட்டோம். ஆனா கல்யாணம் நடக்க தாமதமாகும். என்னதான் சமந்தா என்னோட மகனை டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலும் இனிமே அவங்க எனக்கு மகள் மாதிரி தான் அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாரு. நாக சைத்தன்யா இந்த இரண்டாவது திருமணத்துக்கு சமந்தா ஏதாவது ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க இத பத்தி எதுவும் பேசாம அமைதியா தான் இருந்தாங்க. இந்த நிலையில இன்னொரு பக்கம் சமந்தா பத்தி ஒரு சர்ச்சையான செய்தி ஒன்னு சோசியல் மீடியால பரவிட்டு வருது. சமந்தா மயோசைட்டிஸ் நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குணமாகிட்டு வராங்க. அதனால இப்ப மறுபடியும் படங்கள்ல நடிக்க தொடங்கி இருக்காங்க. அந்த வகையில சிட்டடல் ஹனி பனி அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. ராஜன் டிகே அப்படிங்கிற இந்த ரெண்டு டைரக்டர்ஸ் தான் இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ராஜன் டிகேவோட தி ஃபேமிலி மேன் வெப் சீரிஸ் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது. சீசன் 2ல சமந்தாவும் ராஜி அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அந்த சீசனும் பெரிய வெற்றி அடையவே இப்ப சமந்தா மறுபடியும் அதே டைரக்டர்ஸ் கூட சிட்டடல் ஹனி பனி அப்படிங்கிற சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இது சிட்டடல் அப்படிங்கிற அமெரிக்கன் சீரிஸோட ஸ்பின் ஆஃப் சீரிஸ் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில சமந்தா இந்த ரெண்டு டைரக்டர்ஸ்ல ஒருத்தரான ராஜ டேட் பண்றாங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு செய்திகள் பரவிட்டு இருக்கிற விஷயம் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இது சர்ச்சையாக காரணம் ராஜ் ஏற்கனவே கல்யாணமானவர். இப்படி திருமணமான ஒருத்தர் கூட சமந்தா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது எந்த வகையில சரினும் விமர்சனங்கள் எழ தொடங்கி இருக்கு. ஆனா இந்த செய்திகள் எதுவும் உறுதி செய்யப்படாத தகவல் தான். இந்த சர்ச்சைக்கு சமந்தா பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ அவங்களோட ரீசெண்ட் போஸ்ட் ஒன்று வைரல் ஆயிட்டு வருது. இன்ஸ்டாகிராம்ல நவ் வி ஆர் ஃப்ரீ அப்படிங்கிற சாங் ஆட் பண்ணி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட்ல அவங்க தி மியூசியம் ஆஃப் பீஸ் அண்ட் குவைட் அப்படிங்கிற பிராண்டோட ஹுடி போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்ல நிறைய பேர் குறிப்பா சமந்தாவோட விரலை நோட் பண்ணீங்களான்னு கமெண்ட் பண்ணியும் இருக்காங்க. அண்ட் சமந்தாவோட ஹுடியில இருக்கிற அந்த வேர்டிங்ஸ் அண்ட் அவங்க அந்த போஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கிற நவ் வி ஆர் ஃப்ரீ சாங்ஸ் எல்லாம் வச்சு இந்த போஸ்ட் மூலமா ஆக்டர் சமந்தா டைரக்டர் ராஜ் கூட டேட் பண்றதா வர ரூமர்ஸ்க்கு அவங்க ஸ்டைல்ல பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு இந்த போஸ்ட்ல கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மேலும் சிலர் சமந்தா நாக சைத்தன்யாக்கு தான் இப்படி ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சமந்தா இப்ப ப்ரொடியூசராகவும் மாறி இருக்காங்க. பங்காரம் அப்படிங்கிற படத்தை அவங்களே தயாரிச்சு நடிக்கவும் செய்றாங்க. ட்ராலாலா மூவிங் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட போஸ்டரை கூட ரீசெண்டா அவங்க பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நடிகையா மட்டும் இல்லாம இப்ப ப்ரொடியூசராகவும் சமந்தா வலம் வர போறாங்க. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.